புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற கோயில் திருவிழாவின் போது 3 பெண்களிடம் 11 சவரன் நகையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். திருவப்பூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் விழாவில் திலகர் திடலைச் சேர்ந்த மாரியம்மன், ராஜேஸ்வரி மற்றும் பொன்னமராவதியைச் சேர்ந்த கல்யாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். அந்த 3 பெண்களிடமிருந்து மொத்தம் 11 சவரன் நகையை திருடர்கள் திருடிச் சென்றனர். கோவை அருகே சாக்கடை கால்வாயில் தவறி விழுந்த 8 மாத ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தை அடுத்த பிள்ளிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட துலுக்கனூரைச் சேர்ந்தவர் குமரேசன். இவரது மனைவி ஜோதிமணி சாக்கடை கால்வாய் அருகே நடந்து சென்றபோது கையில் இருந்த குழந்தை தவறி கால்வாயில் விழுந்து உயிரிழந்தது. நெல்லையில் புதிய ஆட்டோ கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நெல்லையில் உள்ள 4200 ஆட்டோக்களுக்கான புதிய கட்டண அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் வழங்கினார். அப்போது மீட்டர் பொருத்தாத ஆட்டோக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ஆட்டோக்கள் குறித்த புகார்களை தெரிவிக்க 100 மற்றும் 1077 ஆகிய எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. விருத்தாச்சலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அஞ்சல் துறை அலுவலர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் கோட்ட அஞ்சலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அஞ்சல் துறையை தனியார் மயமாக்குவதை தடுக்க வேண்டும், அனைத்து சலுகைகளையும் அஞ்சல் ஊழியர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. விருத்தாச்சலத்தில் தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டில் மர்ம நபர்கள் 16 சவரன் நகையை கொள்ளையடித்துச் சென்றனர். விருத்தாச்சலம் பெரியார் நகரை அடுத்த ஆசிரியர் காலனியைச் சேர்ந்த அற்புத ஜெயராஜ் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றிருந்தார். வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்த மர்ம நபர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 16 சவரன் நகை மற்றும் 25,000 ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டில் வெள்ளி பொருட்கள் மற்றும் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். செய்யாறில் உள்ள வெங்கடேஸ்வரா நகரைச் சேர்ந்தவர் ராமானுஜம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான இவர் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தார். இந்த நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த நபர்கள் 10 கிலோ வெள்ளி மற்றும் 50,000 ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்று விட்டனர்.